பின்னாடி இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே கர்த்தர் மகிழ்ச்சி அடைய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டுடைய பிறப்பின் தினத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே ஆண்டவர் இந்த 8 நாட்களாய் கர்த்தர் ஆண்டவர் கிருபையாய் ஜீவனை கூட்டி கொடுத்து கர்த்தர் அவருடைய வசனம் ஒரு நாளும் பொய்யா போகிறதில்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சங்கீதம் 34வது சங்கீதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 34வது சங்கீதம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்க சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். இதுல ஒரு லேடிஸ் ஒரு லைன் கூட போறதுனா கூட போட்டு உட்காருங்க, இப்படி தள்ளி கூட உட்காருங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் வாங்க, முன்னாடி வாங்க, பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், அவர்களை விடுவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றாரு நீதிமானுக்கு நீதிமான் நாம யாரு? நம்ம எத்தனை பேர் சந்தேகமா? எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் நான் நீதிமான்? அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் தேவனுடைய நீதிமான்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரால் மீட்கப்பட்டவங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவரால் அழைக்கப்பட்டவங்க, அவரால் முன்குறிக்கப்பட்டவங்க நாம். ஆமென் சொல்லுங்க. அதனால அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்கள். நீதிமானுக்கு ஏற்ற வாழ்க்கை நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டோடத்துல அந்த பரிசுத்தம் மேல பரிசுத்தம் அடைவதற்கு இன்னும் நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். நான் நீதிமான் சொல்லி இன்னைக்கே நம்ம முத்திரை போட்டு நம்ம எண்ணம் போல வாழக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதனால நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு அடுத்த வசனம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஆண்டுடைய பெரிதான கிருபையினால இந்த ட்ரெயின் விபத்திலிருந்து கர்த்தர் ஒரு எலும்பு முறிவு இல்லாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் பொய்யா போகல. ஆண்டுடைய வசனம் சொல்லுது, அவர் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. என்ன சொல்றாரு? அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், எலும்புகள் எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடிகள் பல இடங்கள்ல அடிபட்டு இருக்குது. ஆனாலும் கூட ஆண்டவர் எலும்புகள் முறிவு இல்லாதபடிக்கு கர்த்தர் ஜீவனோடு உங்கள் மத்தியில ஜீவனை கொடுத்து கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, தொலைஞ்சு போகாத போயிட்டுப்பான், ட்ரெயின் அடிச்ச உடனே அங்கே தகவல் கிடைச்ச உடனே செத்துட்டுப்பான், அவ்வளோதான், ஒழிஞ்சு போயிட்டானா அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க நிறைய பேர். இங்கே கூட ஒரு சிலர் அப்படி மனசில் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் ஒன்று, என் வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்து கொண்டே தான் வருகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்துல மாத்திரம் 2 முறை கர்த்தர் எனக்கு ஜீவனை காப்பாற்றியிருக்கிறார். ஆமென். இன்னும் அவர் என்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய பணிகள் ஏராளமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால அது முடிகிற வரைக்கும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒரு காரியமும் நடைபெறாது. ஆமென் சொல்லுங்க. சாத்தான் வெக்கப்பட்டு போனான். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, சீனியர் பாஸ்டருங்கெல்லாம் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, 50 வருஷம் ஊழியத்தில் அனுபவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ட்ரெயின் விபத்து ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டோன்னே இயேசுவே அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, என்னாச்சியோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு சொன்ன உடனே சந்தோஷப்படுகிறாங்க. ஆமென் சொல்லுங்க. காரணம், ட்ரெயினில் அடிபட்டு உயிரோட அப்படி என்ன செய்ய முடியாது, விளைக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய ஊழியக்காரனுக்கு ஆண்டு ஒரு சேதத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார், நம்ம முன்குறிச்சிருக்கிறார், நம்ம அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் வரும், சோதனைகள் வரும், பாடுகள் வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும். ஆனா எத்தனை போராட்டங்கள் நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அவர் தான் உங்கள் மத்தியில் இன்னைக்கு ஜீவனோடு கர்த்தர் உங்களை மத்தியில் வச்சிருக்கிறார். ஆமென். இல்லைன்னா இன்றைக்கி 8 நாளாக என்னை மறந்துருப்பீங்க. ஆனால் ஆண்டுடைய விருப்பம் இன்னும் கொஞ்ச காலம் என்னை அவருக்காக நான் ஓடுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும்.
ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது மத்தேயு 2ஆம் அதிகாரம் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். இந்த கேப்பு கூட வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, இந்த கேப்பில் வந்து உட்காருங்க, இந்த சந்தில் உட்காருங்கம்மா, அங்கே இடைஞ்சலா உட்காராதீங்க, இப்படி வாங்க, இப்படி லைன் கூட வாங்க. அதனால அங்கே சொல்றாரு, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது, பல வசனங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கெட்டு போன ஆத்துமாவை ரட்சிக்கிறதுக்கு இயேசு வந்தன்னு சொல்லி மார்க்கில் வாசிக்கிறோம். ஆனால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு வந்தேன் என்று லூக்கா 19:10 வாசிக்கிறோம். ஆகவே 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே 5ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 5:17 வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் தீர்க்கதரிசிகளையும் அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே அதுக்கு வந்தேன்னு சொல்லி சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட, ஆகவே இங்க வேதம் சொல்லுகிறது, அங்க சொல்லப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிறந்ததை குறித்து பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல தான் இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்ன்றத, பிறந்தார்ன்றதுக்கு ஒரே ஒரு வசனம் தான், பிறந்தார்ன்றதுக்கு வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. பாலகன் பிறப்பார்னு சொல்லி சொல்லப்படுகிறது, ஆனா நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இயேசு பிறந்தார்ன்றதுக்கு அவர் வாயாலே நான் இதுக்காக தான் அந்த உலகத்துல வந்து நான் பிறந்தேன்றதுக்கு ஒரே ஒரு வசனம் மாத்திரம் தான் பைபிள்ல சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் அங்க மேல 36-37 படிங்களேன். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க மாட்டேன். இப்படி இருக்க அப்ப ஆண்டுடைய ராஜ்யம் அந்த பூமிக்குரியதல்ல. ஆமென் சொல்லுங்க. அந்த உலகத்துக்குரியதல்லன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பொழுது பிலாத்து அவரை பார்த்து கேட்கிறாரு, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று இயேசு அவர் பகிரங்கமாக கடைசியாக சாட்சி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாதான். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நீ ராஜாவா தானான்னு சொல்லி கேட்கும் போது, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தாருங்க? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் நான் பிறந்தேன்னு இயேசு சொல்றார். வேற எங்கேயும் பைபிள்ல எந்த இடத்துலையும் சொல்லப்படல நான் பிறந்தன்றதுக்கு வார்த்தைகளுக்கு அர்த்தமே எழுதப்படல. ஆமென் சொல்லுங்க. அதனால இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் நான் பிறந்தேன், இதற்காகவே நான் உலகத்துக்கு வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப சத்தியம் என்றால் உண்மை. அந்த உண்மைக்காக தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கறது தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அதுக்காக சத்தியவான், அதனால உலகத்துக்கு இதற்காகவே நான் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த உண்மையாய் இருக்க விரும்புகிறவங்களே ஆண்டவர் அவருடைய வசனத்தை கேட்கிறான்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அப்ப வந்து எல்லா ஜாதிகளும், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, அப்ப எங்க பிறந்தாராம் இயேசு? பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்று மேகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதல். ஆமென் சொல்லுங்க. எப்பா பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்று சொல்றார்.
ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது, பெத்லகேம்ல பிறந்த பொழுது, இயேசு கிறிஸ்து எல்லா ஜாதியாலும் விரும்பப்பட்டவராய் அவர் என்ன பண்ணார், பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் இன்னைக்கு கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்லயோ, ஒரு கிராமத்திலோ, ஒரு பட்டணத்திலோ, ஒரு மாநிலத்திலோ, ஒரு தேசத்திலோ அல்ல. இது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய பண்டிகை. ஆமென் சொல்லுங்க. உலகத்துக்கே ராஜாத்திய ராஜா அவர்தான். ஆமென் சொல்லுங்க. உலக மக்களுடைய, சர்வ லோகத்தினுடைய எல்லா மக்களுக்கு, இன்னைக்கு இந்த நிமிஷத்துல பிறக்கிற குடிமக்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் ரத்தத்தினாலதான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லா ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். ஆகிலும் அவர் பூமியில அவர் அவதரித்த போது யாரும் என்ன செய்யல, அவரை கண்டுகொள்ளவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, அவர் பிறப்பின் போது ஒரு பெரிய விளம்பரங்களை என்ன பண்ணாங்க, தெரியப்படுத்தல. இன்னைக்கு ஏதாவது ஒரு விளம்பரம்னா, ஒருத்தர் பிறந்த நாள்னா பெரிய விளம்பரப்படுத்தி கட் அவுட் போட்டு பயங்கரமா பேனர்கள்லாம் என்னென்னமோ பண்றாங்க. ஆடம்பரங்களை பண்ணி நாங்க பர்த்டே இவங்களுக்கு பலானவங்கன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள்ல பெரிய விளம்பரங்கள் ஒன்றும் சொல்லப்படல. ஆமென் சொல்லுங்க. அவர் பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாட முன்வர யாருமே வரல. ஆமென் சொல்லுங்க. அவருடைய பிறந்த நாள் அன்று யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவும் கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஆனா இந்த உலகமோ அவரை என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தமக்கு சொந்தமானதுனாலே நான் வந்தேன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் நமக்கு சொந்தன்றதுனால தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை உலக பார்வைக்கு பார்த்தீங்கன்னா மகிமையற்றதாகவும், ஆகவே முக்கியத்துவம் இல்லாததாகவும் இருந்த போதிலும் கூட தேவன் அந்த சூழ்நிலைகளை தம்முடைய மகிமையில் அவர் மீது என்ன பண்ணார், வெளிப்படுத்துறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த அந்த சம்பவம் முதலாக யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா, முதலாவது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்ப எல்லாம் கொர்ராடுகள் மேய்ச்சின்னு அங்கேயே கழனிகள்ல என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வயல் நிலங்கள்ல அங்கேயே ஒரு கூடாரத்தை போட்டு அங்கேயே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மேய்ப்பர்களுக்கு தான் முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தனுடைய நற்செய்தியை தேவதூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் மேய்ப்பர்களிடத்துல போய் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நற்செய்தி என்ன பண்ணாரு, அறிவித்தார். மேய்ப்பர்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டு என்ன பண்ணாங்க, தரிசித்தார்கள். ஆமென். அவங்களுக்கு தான் அந்த மகிமை. அவர் யார் தரிசித்தாங்களோ, அவர் யாரு தேடி வந்தாங்களோ அவங்கள தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை தரிசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தியை காது கேட்டார்கள். ஆகவே மேய்ப்பர்கள் தீவிரமா காதுகள்ல கேட்ட மாத்திரத்துல தீவிரமா புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்க, யோசேப்பையும் மரியாளையும் முன்னணியில கிடந்த, ஆகவே குழந்தையா இருந்த இயேசுவையும் என்ன பண்ணாங்க, கண்டு அவங்களை என்ன பண்ணாங்க, அவங்க சொல்லப்பட்ட மேய்ப்பர்கள் சொல்லப்பட்டபடியே போய் கண்டு என்ன பண்ணாங்க, படிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு இரண்டாவதாக சிமியோனும் அன்னாலும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து அங்க என்ன பண்றாங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்ப பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து இவங்க என்ன பண்றாங்க, பேசுகிறாங்க. வாசிக்கிறார் 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். அன்னாலும் அந்நேரத்திலே நின்று, இப்ப சிமியோன் வந்திருக்காரு, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, அப்போ அன்னாலும் என்ன பண்றா, அந்த இடத்துல கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக கர்த்தருக்கு காத்திருக்கிற யாவர் குறித்தும் ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த அன்னாலும் என்ன செஞ்சாங்க, அவங்க பேசினாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை குறித்து அந்த மீட்புக்காக இவங்களும் என்ன செஞ்சிருந்தாங்க, காத்துட்டு இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப மேய்ப்பர்களும் சிமியோனும் அன்னாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தியை ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தின போதும் கூட அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கூடி இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை ஆராதிக்கவில்லை. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன பண்ணல, அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் அவங்க அறிந்து கொள்ளவுமே முடியாத ஒரு நிலையில இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆகவே சுமார் 2 வருஷத்துக்கு பிறகுதான்
அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். இப்ப மத்திய 2ஆம் அதிகாரத்துக்கு வரும். இப்பதான் 2 வருஷங்களுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே அங்க வந்துட்டு தங்கியிருந்தாரு. சிறு பிள்ளையாக வளர்கிறார். ஆகவே இந்த சமயத்துல தான் கிழக்கில் இருக்கிறது வந்து சாஸ்திரிகள் வந்து என்ன செய்றாங்கன்னா, எருசலேமுக்கு வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன 2 வருஷம் கழிச்சு தான் வந்தாங்களா, பிறந்த நாளே அன்னைக்கே வரலையா சாஸ்திரிகள் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த 2 வயது அந்த 2 வருஷத்துக்கு பிறகு வரும்போது தான், அப்பதான் அந்த சாஸ்திரிகள் வந்து சொல்லபோது, நீங்கள் போய் இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்கிறாருன்னு சொல்லி யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார்னு சொல்லி வேதபாரகர்கள் சாஸ்திரிகள் எல்லாத்தையும் அழைச்சு ரகசியமா கேட்கறாங்க. கேட்ட உடனே இப்படிதான் பிறப்பாருன்னு சொல்லி சொல்லும் போது, அதை கேட்டுட்டு என்ன பண்ணாங்க, சாஸ்திரிகளை அழைத்து நீங்க போய் முதலாவது என்ன பண்ணுங்க, இயேசு அந்த குழந்தையை பணிந்து கொண்டு வந்து எனக்கு என்ன செய்யுங்க, அறிவிங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அறிவிக்கவில்லை. ஆண்டவர் அவங்களுக்கு வேறு திசையாய் போகும்படிக்கு அவங்களுக்கு என்ன பண்ண, சொப்பனத்துல தரிசனத்தை கொடுத்து வேறு வழியா போக வச்சுட்டாங்க. அப்ப எந்த வழியா வந்தாங்களோ இப்ப வேறு வழியா திருப்பி போனாங்க. நாமும் கூட இதுவரையிலும் பலவிதமான வழிகளில் நம்ம பின்பற்றி வந்திருக்கலாம். இன்றைக்கு இங்கிருந்து திரும்பி போகும்போது உங்களுடைய வாழ்க்கை மாற்றமாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வேறு வழியாய் தேவனை நோக்கி பரிசுத்தமான வழிக்கு நேராய் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. அவங்க வேறு வழியா போயிட்டாங்க. ஆகவே இந்த சாஸ்திரிகள் நம்மளை வந்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லிதான், ஆகவே அப்போ ஏரோது ராஜா என்ன செய்தான், அந்த அவங்க சொல்லப்பட்ட அந்த யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமுக்கு உட்பட்ட அந்த எல்லைக்கு உட்பட்ட இடத்துல வந்து 2 வயதுக்கு உட்பட்ட எந்த பிள்ளை இயேசுன்னு தெரியாது இல்ல, அதனால 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளை கொண்டு போடுகிறான்னு சொல்லி அவன் கட்டளை கொடுத்தான். இப்ப புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனாலதான் 2 வருஷத்துக்கு பிறகு இந்த கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து என்ன பண்ணாங்க, எருசலேமுக்கு வருகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்த சமயத்துல அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண்பதற்காக நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, அதுவரையிலும் 2 வருஷமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து எந்த விதமான கரிசனையும் கவனம் இல்லாத இருந்த எருசலேம் ஜனங்களோ மத்தியில இப்ப ஒரு பெரிய புதிய திருப்பு முனை வருகிறது. 2வது எருசலேம் வந்துட்டு இருக்கிறதான அந்த யூதேயா அந்த ஏரோது ராஜாவுக்கு கலக்கம் அடைகிறது. ஆமென் சொல்லுங்க. நம்ம இருக்கும் போது இன்னொரு ஒரு ராஜா வந்து பிறந்திருக்காரான்னு சொல்லி அப்ப வந்து என்ன பண்ற, அவனுக்குள்ள ஒரு கலக்கம் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப எருசலேமுக்கு தெற்கே 5 மைல் தூரத்துல தான் இந்த பெத்லகேம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இது தீர்க்கதரிசனுடைய நிறைவேற்றுதலுக்காக மேக 5:2 அப்படி வாசிக்கிறோம். ஆகவே சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் அல்ல. ஆகவே இவர்கள் புறஜாதிகள். யூதர்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை தேடி வரல, ஆனா அதுக்கு பதிலாக புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்த ஜனங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீயும் நானும் யாருன்னா, நம்மளா புறஜாதிகள், நம்ம யூதர்கள் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. புறஜாதி மார்க்கத்தால் தான் இயேசுவை தேடி வந்தாங்க. அவங்க தேடி வந்த எத்தனை பேரும் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது போன்ற சம்பவம் தற்காலத்திலும் நடைபெற்று வருகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தூரமாக அவர் ஜீவிக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் தூரத்துக்கும் மாத்திரமல்ல, சமீபத்துக்கும் அவர் என்றைக்கும் தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இயேசு பாலகனை முதலாக தரிசித்தவர்கள் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அங்க வந்து மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், சிமியோன், அன்னாள் இவர்கள் எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவங்க. ஆனா இவங்க வந்து சொல்றாரு, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்படுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த தேவ தூதர்கள் மூலமாக சொல்லப்படுது. அது என்ன சொல்றாரு, ஒரு ஜாதிக்கு, ஒரு ஜனத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு இன மக்களுக்கு அப்படின்னு சொல்லப்படல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. பின்னாடிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி அந்த வார்த்தைகள் வந்துட்டு என்ன பண்ண, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீது என்னும் ஊரில் அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாங்க, அடையாளத்தை சொன்னாங்க. அதே போல மேய்ப்பர்கள் போனாங்க. ஆகவே பரிசுத்த ஆவியின் ஏவுதனால இயேசு கிறிஸ்து பிறந்த போது 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்காக ஆனாலும், ஆகவே அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால சிமியோனும் ஏவப்பட்டு போய் அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணாங்க. இயேசு என்று சொன்னால், இயேசு என்றால் தன் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 1:21 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்றதற்கு வார்த்தைக்கு பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து இப்ப வந்து சிமியோன் வந்து லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா,
வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கைகளிலே இந்த சிமியோன் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட புறப்பட பண்ணுகிறீர் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை காணும் முன்னாடி நீ என்ன செய்ய மாட்ட, மரணம் அடைய மாட்டா என்று சிமியோனுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க. இப்ப சிமியோன் தன் இயேசுவை தன் கையில ஏந்தி கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஆமென் சொல்லுங்க. அந்த 25வது வசனம் சொல்லுகிறது, நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, அப்ப இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறவனா என்ன பண்ணா இருந்தான்னு சொல்லப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஆறுதலை கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நம்மளுடைய நோவாயா வந்தார், நேரா வீட்டுக்கே வந்துட்டார். எப்படி வந்தாரே தெரியல. வந்துட்டு ஐயா ஐயான்ட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்றாரு, எங்களுக்கு யாருங்க ஆறுதல் படுத்துறவங்க, ஆறுதல் கொடுக்கிறவரு, ஒரு தைரியத்தை கொடுக்கறது நீங்க தானே, நீங்களே எப்படி ஆயிட்டீங்களான்னு சொல்லி பயமா வந்து என்ன பண்ணாரு, அளந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் நமக்கு ஆறுதல் கொடுக்க, ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆறுதலை தருகிறதுக்கு தான் அவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சிமியோன் கர்த்தரை ஸ்தோத்திரித்தான், குமாரனை பிதா தந்தபடினால் தேவனை அவன் என்ன செய்தான், ஸ்தோத்திரித்தார். ஆமென் சொல்லுங்க. இது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியானால் வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் அளவும் தேவ தூதரை கொண்டு, ஆமென் சொல்லுங்க. 3:19 கலாத்தியர் 3:19. ஆகவே அங்க வந்து குமாரனை பிதா தந்தபடினால் தேவனை என்ன செய்தாங்க, ஸ்தோத்திரிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே வந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இங்க வந்து மேய்ப்பர்கள் இயேசுனுடைய பிறப்பை பிரசித்தப்படுத்தினாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, வாசிக்கலாம். அப்ப மேய்ப்பர்கள் இயேசுனுடைய பிறப்பை குறித்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சொன்னபடியே வந்து என்ன பண்ணாங்க, கேட்டு போய் அந்த நற்செய்தியை வந்து என்ன பண்ணாங்க, பிரசித்தப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 9:16 வசனத்தின்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம விழுந்த கடமையா இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை என்ன பண்ண, எல்லாருக்கும் போய் சொல்லணும். ஆமென். இன்னைக்கு போய் வீட்டுல அப்படியே இருந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துட்டு உலக ரட்சகர், அவர் உலக ரட்சகர், இன்னைக்கு இயேசு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. யாருக்காவது ஒருத்தருக்காவது சொல்லுங்க, அது ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியே போயிட்டு அவங்க சொன்னா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் நினைக்காதீங்க. உலக ரட்சகராகிய இயேசு பிறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு மேய்ப்பர்கள் குளிர்ல பனியில அவங்க வந்துட்டு நனைஞ்சபடி இருக்கும்போது, அப்போ அந்த நேரத்துல தேவதூதர்கள் போய் அவர்கள் சொன்ன உடனே அந்த நற்செய்தியை கேட்டு போய் என்ன பண்ணாங்க, பணிந்து கொண்டு பார்த்துட்டு போய் என்ன பண்ணாங்க, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. ஆமென். நாமும் சுவிசேஷத்தை அப்படி என்ன பண்ணோம், இயேசுனுடைய பிறப்பினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மேய்ப்பர்கள் பிறப்பை பிரசித்தப்படுத்தினாங்க. அதே போல சாஸ்திரிகள் வந்து பாத்தீங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிக்கலாம். பிள்ளையையும் தாயாகிய மரியாளையும் கண்டு, அப்ப மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையும் கண்டு சாஷ்டாங்கமா என்ன பண்ணாங்க, விழுந்து பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்து காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் வந்து என்ன பண்ணாங்க, பிள்ளையும், ஆகவே அவருடைய பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்து காணிக்கையாக வந்து என்ன பண்ணாங்க, வைத்து அவங்க சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெள்ளை அந்த அதாவது வந்து அந்த பொன் எதுக்கு அடையாளம் சொன்னா, அது ராஜரிக ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளம், ராஜரிகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென். அது ராஜரிகத்தை குறித்து சொல்லப்படுது. அது பொன் என்பது ஒரு விசுவாசத்துக்கு அடையாளம். பேதுரு எழுதுறாரு 1 பேதுரு 1:7, அது வந்து அழிந்து போகிற பொன் அக்கினினாலே
சோதிக்கப்படும். அதை காட்டிலும் விளையாடப்பட்டதா இருக்கிறத உங்கள் விசுவாசம் என்று சொல்றார். ஆமென். அந்த விசுவாசம் ராஜரிகத்தை குறித்து என்ன பண்ணாது, பொன் ஒரு ராஜரிக கம்பீரத்தை, ஒரு ராஜாக இருக்கிறதான ஒரு தன்மையை குறித்து என்ன பண்ண வெளிப்படுத்துக்கு தான் அந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணை கொண்டு வந்து காணிக்காக வைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒன்றையோ அப்படி வந்து வாசிக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சாஸ்திரிகள் அந்த தூப வர்க்கத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த தூப வர்க்கம் எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, தெய்வீக தன்மை. அவர் தெய்வம், அவர் 100க்கு மனிதனா இருந்தாலும் 100க்கு அவர் தெய்வமாக அவர் இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளமாக அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆகவே அந்த தெய்வத்தன்மையை வந்துட்டு என்ன பண்ணுது, வெளிப்படுகிறது. ஆகவே இது வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரத்துல, பிரகடன 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தையும் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்களேன். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் பிரகடன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் அதை முடிச்சுட்டு, அது 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் 8:3 பிடித்து ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த தூப கலசம் வந்து ஜெபத்துக்கு அடையாளமாகவும், தெய்வீக தன்மை 100க்கு அவர் வந்து தெய்வத்தன்மையா இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது சாஸ்திரிகள் வந்துட்டு என்ன பண்ணாங்க, வெள்ளை போலத்தை கொண்டு வர்றாங்க. பொன்னை கொண்டு வராங்க. பொன் எதுக்கு அடையாளம்? ராஜரிகத்தை அடையாளமாக சொல்லப்படுகிறது. அது விசுவாசத்துக்கு அடையாளம். ரெண்டாவது வந்து தெய்வத்தன்மையை வந்துட்டு வெளிப்படுத்துவதற்கு தூப வர்க்கமாக வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க. மூன்றாவது வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் எதுக்கு அப்படின்னா, தியாகத்தோடு கூட பணிந்து கொள்ள வேண்டும். அதனால வந்து ரோமர் 12:1 வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரே, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுக்கும் அடையாளமாக அந்த தியாகத்தோடு கூட அந்த பணிந்து கொள்றாங்க. அது காரணம் எதுக்கு அப்படின்னா, மூன்றாவது அந்த வெள்ளை போலம் எதுக்கு அடையாளம்னா, பாடுகளும் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அது வந்து என்ன பண்ணாங்க, காணிக்கையாக வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் அந்த பொன்னையும் வந்து காணிக்கையாக வந்து என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வந்து சாதாரண மக்களுக்கு அது வந்து வைக்கிறது கிடையாது. அது ஒரு ராஜாக்கள் குடும்பத்துல ஒரு மக்கள் மத்தியில பிரதிஷ்டப்பட்ட ஒரு பெரிய தலைவர்களுக்கு, பெரிய ஆணவமுள்ள கணத்துக்கு பாத்திரவான்களுக்கு மாத்திரம்தான் அப்படி கொண்டு போய் அந்த வெகுமதிகளை வைப்பதாக வழக்கமாக இஸ்ரேல்ல சொல்லப்படுகிறது. அது யூதர்களுடைய பாரம்பரியம் இருந்தது. அதனாலதான் இந்த வெள்ளை போலமும் இந்த தூப வர்க்கமும் இந்த பொன்னையும் வச்சுதான் இவங்களுக்கு காணிக்கையாக இந்த சாஸ்திரிகள் கொடுத்ததுனால்தான் இதை வைத்து கொண்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஆண்டுடைய தேவதூதனால எச்சரிக்கப்பட்ட போது, இவங்க இங்க ஏரோது வந்து கொலை செய்ய தேடுவான், நீ பிள்ளை எடுத்துக்கொண்டு நீங்க எகிப்துக்கு ஓடி போங்கன்னு சொல்லும் போது, அங்க எகிப்துக்கு போவதற்கு தேவையான அந்த பண வசதிகள் அவங்க இல்லாத இருக்கும் போது, இந்த பணத்தை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த காணிக்கை அவங்களுக்கு போதுமானதா இருந்ததாக சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் அன்னாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, மீட்பிற்காக அவள் வந்து என்ன பண்ணா, காத்திருந்து பேசினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொன்னா வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இங்க பல நாமங்களை குறித்து பைபிள்ல அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கிறோம், அவர் வந்துட்டு வல்லமுள்ளவர், அவருடைய நாமம் என்னது? அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அதிசயமான நாமத்தை நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்,
ஆனா இன்றைக்கு அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு அந்த அதிசயமான நாமத்தை கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, தூங்குறவங்க ஒரு அல்லேலூயான்னா கட்டாயம் தூங்கணும் கூட கட்டாயம் நான் பார்த்தேன். தூங்குறவங்க கூட அப்படியே கையை தூக்குறாங்க. ஆமா. அதனால இப்போ அதிசயமான நாமத்தை நம்ம என்ன பண்றாரு, அவருடைய நாமமே அதிசயம். ஆமென் அல்லேலூயா. அதனால அவருடைய அதிசயத்தை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆமென். ஆண்டவர் எனக்கு இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் அதிசயத்தை செய்தார். ஆமென். உங்களுக்கும் செய்வார். ஆண்டவர் இது வரைக்கும் செஞ்சிருக்கா, இன்னும் இந்த ஒரு வார காலத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத அதிசயத்தை அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்துவார். ஆமென் சொல்லுங்க. அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அதிசயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. திவ்ய உபதேச கண்டம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீ கண்கள் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கு நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் வாங்க இந்த பக்கம் வந்து உட்காருங்க. அங்க சொல்ற உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு. ஆமென். ஜாக்கிரதையாய் காத்துக்கோள். ஆமென் சொல்லுங்க. அதுல என்ன சொல்றாரு ஆண்டவர், நமக்கு செய்த அந்த அதிசயத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அது ஜாக்கிரதையா இருந்து அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும், ஸ்தோத்திரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 106வது சங்கீதத்துல 13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 106வது சங்கீதம் 13வது வசனம், ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ண, சீக்கிரமா அவருடைய கிரிகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் பரீட்சை பார்த்தாங்க. அதனால ஆண்டவர் செய்த அந்த அதிசயத்தை இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, மறந்து போயிட்டாங்க. அப்படி நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அதிசயத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள் செய்கின்றவர் என்றும் அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்த அதிசயம், செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம், பெரும் கண்ணாலே தம் வார்த்தையாலே நாட்டினார் அதிசயம், பெரும் கண்ணாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய அதிசயங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே அதிசயங்களை நாம் என்ன செய்யணுமா, சங்கீதம் 77:11 சொல்லப்படுகிறது, அதிசயங்களை நாம நினைக்கணும்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அதிசயங்களை நினைக்க வேண்டும். எடுத்தவங்க டக்கு டக்குன்னு வாசிக்கிறதா வாசிங்க, இல்லாவிட்டா நான் வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அதனால எடுத்தவங்க டக்கு டக்குன்னு வாசிங்க. சங்கீதம் 77:11 சொல்றாரு, அதிசயங்களை நினையுங்கள் சொல்றாரு. வாசிக்கலாம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுங்கள், பூர்வ கால அதிசயங்களை என்ன செய்யணும், நினைவு கூறுங்கள் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இதுவரையிலும் ஆண்டவர் செய்திருக்கிற எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அதிசயங்களை அதிசயத்தை என்ன பண்ணணும், நினைக்கணும். ரெண்டாவது அதிசயத்தை நம்ம என்ன செய்யணும், சங்கீதம் 106வது சங்கீதத்துல 7வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 106வது சங்கீதம் 7வது வசனத்துல,
ம் ம் அப்ப என்ன பண்ணாங்க, எகிப்துல இஸ்ரேல் மக்களுக்கு செய்த அதிசயங்களை அவங்க உணரல. ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அதிசயத்தை நம்ம நினைவு கூறணும். இரண்டாவது அதிசயங்களை நம்ம உணர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தான் இந்த காரியத்தை எனக்கு செய்தார்னு சொல்லி நம்ம உணர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா, அங்க வேதம் சொல்லுது, சங்கீதம் 119 சங்கீதத்துல 18வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு? அதிசயங்களை நம்ம தியானிக்கணுமா? ஆமென். அதில் உள்ள அதிசயங்களை, வேதத்துல சொல்லப்படுகிற அதிசயங்களை நம்ம தியானித்து யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப முதலாவது நினைவு கூறணும், நினைச்சு பார்க்கணும், உணர வேண்டும். மூன்றாவது தியானிக்க வேண்டும். நாலாவது சங்கீதம் 78வது சங்கீதத்துல 32வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை நம்பாமல் இன்னும் பாவம் செய்தார்கள். ஆகவே நாம் செய்யற ஆண்டவர் செய்த அந்த அதிசயங்களை, அற்புதங்களை பார்த்தும் கூட அந்த அதிசயங்களை, அந்த செயல்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறவாம நம்ம நம்பாம போயிடக்கூடாது. அது ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் நம்பிக்கை வைக்கிறோமோ, ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணி, கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த செயல்களை கர்த்தர் அதிசயமான அந்த செயல்களை அவங்க என்ன பண்ணாங்க? மறக்காம நம்பாம போயிட்டாங்க. ஆனா நம்ம நம்பும் போதுதான் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. உலகத்துல சொல்லுவாங்க, நம்புறவங்களுக்கு தான் கடவுள் சொல்லுவாரு. நீங்க ஆண்டவரை உறுதியா நம்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே சங்கீதம் 78:7 நீங்க வாசித்தீங்கன்னா, தேவன் மேல் தம்முடைய நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு என்று சொல்றார். ஆமென். கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு ஆமென் சொல்லுங்க. ஆகவே அந்த அதிசயங்களை ஆண்டவர் அந்த கற்பனைகளை கை கொள்ளும் போதுதான் அந்த அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதிசயத்தை நாம் நினைவு கூற வேண்டும், அதிசயத்தை நாம் உணர வேண்டும். அவருடைய அதிசயத்தை நாம் வேதத்தில் இருக்க அதிசயங்கள் எல்லாம் பார்த்து தியானிக்க வேண்டும். ஆகவே அவர் செய்த செயல்களை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஆகவே அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள வேண்டும், அவருடைய அதிசயங்களை. ஆமென் சொல்லுங்க. ஆகவே வேதம் சொல்லுது, சங்கீதம் 89:5 வாசித்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 89வது சங்கீதம் 5வது வசனம், கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். ஆமென் சொல்லுங்க. அவள் பரிசுத்தவான்களுடைய சபையில உண்மை விளங்கும். ஆனா வானங்கள்ல அதனுடைய அதிசயங்களை என்ன பண்ணும்? விவரிக்க சொல்லப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அதிசயங்கள் செய்பவரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 136 நீங்க படிச்சு பாருங்க. கல்மலையே, ஊடுபடியே, ஆகவே மரமே, புல், செடி, கொடி, மரங்களை எல்லாத்தையும் சொல்றாரு, எல்லாரும் கர்த்தரை துதிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது போல ஆண்டவர் படைத்த அவருடைய வார்த்தையினால படைத்த அந்த வானங்களெல்லாம் என்ன பண்ணும்? கர்த்தரை அவர் செய்த அதிசயத்தை துதிக்கணும்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அதிசயத்தை செய்பவரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். துதிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில இன்பம் பிறந்துட்டே இருக்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியம் நடந்துட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதிசயமான செயல்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் பாத்தீங்கன்னா, அப்ப 1 நாளாகம புத்தகத்துல 1 தினத்துல 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 1 நாளாகமும் 1 தினத்துல 16ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுக்குள்ளும் ஜாதிகளுக்குள்ளும் நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய அதிசயத்தை விவரித்து போய் சொல்லணுமா? ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக தான் இந்த உலகத்துல அவதரித்தார். பாவம் இல்லாத அவர் பரிசுத்தமான நான் செஞ்ச பாவத்துக்காக அவர் தன்னுடைய ஒரே பாவம் இல்லாத குற்றமற்றவர், மாசற்றவர், அவருக்கு இணையானவர் இந்த பூமியில ஒருத்தரும் கிடையாது. மனிதனுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி மீட்பை கொடுத்த ஒரு கடவுள்னா இயேசுதான் அப்படின்றத விவரித்து போய் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன பண்ண நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற இருதத்தை எனக்கு தான் கேட்டார். ஆமென். நம்ம இருதத்தை அவருக்கு கொடுக்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கறதே மெயினா.
ஆமென். அப்ப ஆண்டவருடைய அதிசயத்தை விவரித்து போய் நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நியாயாதிபதிகள் புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல நீங்க 18வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க மனோவ சொல்றார், ஆண்டவரே நீங்க உங்களுடைய நாமம் என்ன, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நாங்க அதை வந்துட்டு நாங்க உங்களை கனம் பண்ணணுமேன்னு சொல்லி கேட்கும்போது அங்க ஆண்டவருடைய நாமத்தை கேட்கிறோம். வாசிக்கலாம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது அதிசயம் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. மனோவுக்கு ஆண்டவர் அந்த அதிசயமான நாமத்தை விளங்க பண்ணி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைய கத்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்துல ஏறக்குறைய 5 நபர்களுக்கு ஆண்டவர் புதிய வருஷத்துல வாக்குத்தத்தத்தினுடைய அந்த செய்தியின் அதை கேட்டு விசுவாசித்த பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல 5 பேர் ஆண்டு கருவுறும்படியாகவும் 2 பேர் பிள்ளைகள் வந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாகவும், ஆகவே 3 பேர் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்காங்க. 2 பேர் வந்துட்டு கர்ப்பத்தை அவங்க வந்து நாட்களை நெருங்கி கொண்டிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கும் அதே அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மலடியா இருக்கிற அந்த கர்ப்பங்களை கர்த்தர் திறக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்வார். அன்னைக்கு மனோவுக்கு ஆண்டவர் அந்த அதிசயத்தை உடைய நாமம் என்னன்னு கேட்கும் போது என் நாமம் அதிசயம் சொன்னார். அந்த அதிசயமான நாமத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேலை இல்லாத இருக்கீங்களா? வருமானத்துக்கு வழி இல்லாத இருக்கீங்களா? குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு வழி இல்லாத கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருக்குதா? கர்த்தர் அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நீ எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்றது கடந்த காலத்தில் அவரே அதிசயங்களை செய்தவர். சங்கீதம் 40வது சங்கீதத்துல 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 40வது சங்கீதம் 5வது வசனம், தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. இங்க பேசக்கூடாது. யார் பேசுறது? அந்த பசங்க நம்ம பிடிச்சு உட்கார வை. அதனால சொல்றாரு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப கடந்த காலத்துல இதுவரையிலும் ஆண்டவர் நம்முடைய 11 மாதங்கள் முடிச்சு இந்த 12வது மாதத்துல இறுதி வாரம் வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கடந்த காலத்துல நம்ம கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, பண கஷ்டத்தோடு, பலவிதமான நெருக்கத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு இருந்திருக்கலாம். ஆண்டவர் இதுவரையிலும் உங்களுக்கு ஆண்டவர் கடந்த நாட்கள்ல அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கடந்த காலத்துல அவர் செய்த அவரே அதிசயங்களை செய்தவர். ஆகவே இங்க இப்பொழுது நிகழ்காலத்துல இப்ப இருக்கிற பிரசண்டா இன்னைக்கு உள்ள காலத்துல இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வேலை அதிசயத்துக்காக ஒரு வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்றைக்கும் அவர் நிகழ்காலத்துல கடந்த காலத்துல மாத்திரம் அல்ல, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பர்டிசிபிள் அப்படி சொல்லப்படுவாங்க. அதனால வந்து நிகழ்காலத்துல நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஆண்டவர் வந்து இன்றைக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை நான் செய்வேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நாளைக்கு ஒருவேளை இன்னும் இருக்கிற ஒரு வாரங்கள் இருக்கிற இந்த வாரங்கள் இந்த வருஷத்தினுடைய முடிவு ஒருவேளை இப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அங்கேயே சொல்றாரு. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்திராகமம் புத்தகம் நிருகமும் கண்டமும் 34:10 வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை ஆண்டவர் நான் உங்கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றார். ஆகவே ஆண்டவர் அந்த அதிசயத்தை எதிர்பாருங்க. அவருடைய நாமம் அதிசயமானது. அந்த அதிசயமான நாமத்தை வருகிற நாட்களிலும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அப்படி ஆண்டவர் ஆகவே உங்க வாழ்க்கையில் நிகழ்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி கடந்த நாட்களிலும் சரி செய்த அதிசயத்தை ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் செய்வதற்கு ஆண்டவர் என்றைக்கு ஆயத்து மறக்கிறார். ஆகவே அதிசயத்தை நினைவு கூறுங்க, அதிசயத்தை உணருங்கள், அதிசயத்தை தியானித்து பேசுங்கள். ஆண்டவர் செய்த அதிசயங்களை ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. ஆகவே கற்பனைகளை கை கொள்ளுங்க. அதிசயம் செய்பவரை நீங்க கர்த்தரை துதியுங்க. அதிசயத்தை விவரித்து போய் ஜனங்களுக்கு சொல்லுங்க. அவர் செய்த அவருடைய நாமமே அதிசயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் பிறந்தார்.
ஆகவே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் உலகத்துக்கு வந்தேன், சத்தியவான் எவனும் எனக்கு சாட்சி கொடுப்பான் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. நாம் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய ஆண்டு இந்த பிறப்பு நாட்கள்ல உங்களுக்கும் அந்த அதிசயங்களை கர்த்தர் செய்து, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழிலையும் செய்யறதான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரை துதிக்கிறோம். உடைய பிறப்பின் நாட்கள்ல, இந்த நாட்கள்ல உலகம் எங்கிலும் ஆண்டவரை துதிக்கிறோம். உடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடப்படுகிற இந்த நாளிலும் கூட, இந்த நாளிலே கூடி வந்த உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த அதிசயமான நாமத்தை நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு உடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அதிசயத்தை ஆண்டவர் ஒரு நாள் உணர அடையாதபடிக்கு, ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவரே அந்த அதிசயத்தை மறந்து போய் விடாதபடிக்கு கற்பனைகளை கை கொண்டு அந்த அதிசயத்தமான நாமத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள்ல ஒரு அற்புத அதிசயத்தை நீங்க செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறங்க தாவே, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன்னு சொன்னீங்களே, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான், இதற்காகவே நான் உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே பாவிகளை ஆண்டவரை ரட்சிக்க நீங்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்தேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே பாவிகளை பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரை துதிக்கிறங்க தாவே, மக்கள் சோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரே மனிதனாக நீர் அவதரித்து ஆண்டவரே எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் சுமந்து மறுத்து என்றைக்கும் உயிரோடு நீங்க ஜீவனோடு இருக்கிற எங்கள் நல்ல தெய்வம் நீர் ஆண்டவரே. உங்களுடைய பிறப்பின் நாட்களை ஆண்டவரை துதிக்கிற நாட்கள்ல இப்படியா நாங்கள் கூடி வந்து உங்களை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, ஸ்தோத்திரிக்க நீ செய்த அதிசயங்களை நாங்கள் நினைவு கூற கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேப்பராய் கரந்தொட்டு ஆசீர்வதிப்பதாக. அவர்கள் ஆண்டவரை துதிக்கிற சாஸ்திரிகள் ஆண்டவரை பொன்னையும் தூப வர்க்கத்தையும் ஆண்டவரை வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொண்டு வந்து பணிந்து கொண்டதை போல இந்த நாட்களை உமக்கென்று கொடுத்த எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவரை துதிக்கிறங்க தாவே, எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தனித்தனியாய் பேப்பராய் கரந்தோட்டு நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரை மீதமுள்ள நாட்கள் இருக்கிறதான ஒவ்வொருடைய தேவைகளை அறிந்து நீங்க ஆண்டவரை சம்பூர்ணமாயது தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரை துதிக்கிறோம். ஒவ்வொருடைய சரீர பிரகாரமான ஆவிக்குரிய தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து நீங்க கனப்படுத்தி நீங்க மேன்மைப்படுத்த வேண்டும் என்று உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து உடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்திக் கொள்வீராக. இதை நாங்கள் தொடர்ந்து போய் உங்களுடைய அதிசயமான நாமத்தை நாங்கள் விவரித்து போய் அடுத்து அடையாளங்களுக்கு நாங்கள் சொல்ல, உங்களுடைய ராஜ்யம் வரும் வரையிலும் ஆண்டவர் உமக்காக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை போய் சுவிசேஷமாய் அறிவிக்க நீர் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீ செய்த அதிசயங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்க நீர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த வாரத்தில் இருக்கிறதான ஊழியங்கள், ஆராதனைகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்து ஆண்டவரே. இந்த சுத்திகரிப்பின் நாட்களை ஆண்டவரே நாங்கள் சுத்திகரிப்போடு கூட எங்களை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு உமக்கு முன்பாய் நீர் விரும்புகிற பரிசுத்தை எங்களிலே காணப்பட நீர் தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே பெரியவர்களுக்காக, வயது முதிர்ந்தவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். குடும்பமாய் வந்த ஒவ்வொருவருக்காக தனித்தனியாய் பேர்பெறாய் கரந்தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். இப்படி ஆசீர்வாதம் தங்கட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இப்படி அதிசயமான நாமத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்திக் கொள்வீராக. இயேசு ரத்தத்தால் ஜெபம் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழி நடத்தணும் இன்றும் என்று சதாக்காலம் நம் அனைவரோடும் வர தடைப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளோடும் என்றென்றும் காத்து தேவன் வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, மனுகுலம் மீட்க வந்த இயேசு ரட்சகரே. மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, மனுகுலம் மீட்க வந்த இயேசு ரட்சகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே,
மனுகுலம் மீட்க வந்த இயேசு ரட்சகரே. மகிமையின் தேவனே, மகத்துவராஜனே, மனுகுலம் மீட்க வந்த இயேசு ரட்சகரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருள வாழ்ந்திருந்த மக்கள், அவர் வந்து உதிச்சது நிமித்தமாக, அவர் பிறந்தது நிமித்தமாக இருளிருந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆகவே இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்க அந்த இருள் மாறுபடிக்கு ஆண்டவர் அவருடைய பிறப்பு நாட்களில் வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த இருளெல்லாம் கத்தர் மாற்றி ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கத்தர் தருவாராக. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தவர். அவர் ஒளியிடத்தில் ஆகவே விடிவெள்ளி நட்சத்திரம் உங்களுடைய இருதயங்களிலே உதிக்கும் அளவும் என்று பேதுரு எழுதுகிறார் 2 பேதுரு 3 அதிகாரத்தில். ஆகவே உங்களுடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உங்கள் இருதயங்களில் கத்தர் உதிச்சிருக்கிறார். அந்த சந்தோஷத்தோடு, அந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த இடத்துக்கு விட்டு கடந்து போங்க. கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கத்தர் செய்வார். ஆகவே அப்படியே இருங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் தொடர்ந்து இருக்கும். நீங்கள் யாரும் எழ வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு சில அந்த கேக் முடிச்சு பிறகு அவங்க போயிடுவாங்க சிலர் எல்லாம். நீங்கள் யாரும் போக வேண்டாம். சிறு பிள்ளைகள் யாரும் எழுந்து நிற்கிறவங்களுக்கு கிடையாது. எழுந்து நிற்கிறவங்க போய் வந்து நிற்கிறவங்களுக்கு கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தால் உங்களுக்கு சபை மூலியமாக கொடுக்கப்படுகிற அந்த ஆகாரங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதாவது சின்ன குழந்தையா இருந்தால் கூட சரி. இங்க கவனிங்க, பேசாதீங்க. பேசாதீங்கன்னு சொல்றேன். நீங்க வந்து டான்ஸ் பார்த்துட்டு சாப்பிட்டு போறாங்கல்ல, டான்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். அவங்க பார்த்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் அவங்க உட்காந்துக்கிற இடத்துல அவங்களுக்கு கொடுக்காதீங்க. உட்காந்துக்கிறவங்களுக்கு கொடுங்க. அதே போல பரிமாறுறவங்க வந்து யாரும் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் சரிசமமா பண்ணணும். ஏதாவது நம்ம சொந்தக்காரர், நம்ம வீட்டில் உள்ளவங்க, என் மனைவி, என் புள்ள அப்படின்னு எக்ஸ்ட்ராலாம் கூடக்கூடாது. எல்லாருக்கும் சராசரி, எல்லாருக்கும் வந்துட்டு மெச்சி எடுக்கிற அளவுக்கு நாம் அதுக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் உங்க கைக்கு வரும். அதனால உங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, கை குழந்தையா இருந்தா கூட சரி, அந்த குழந்தைங்களுக்கு கூட அது வாங்கி கொடுங்க. அதே போல நீங்க சாப்பிட்டு அப்படியே உங்களோட தட்டுலாம் அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு டஸ்ட்பின் கொண்டு வருவாங்க, அதுல நீங்க போட்டுக்கலாம். ஆமா, அந்த அட்டை பாக்ஸ்லயே கூட வந்து என்ன பண்ணலாம், நீங்க சாப்பிட்டுட்டு அந்த அட்டை பாக்ஸ்லயே போட்டுடலாம். நீங்க யாரும் அங்கங்கெல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. சரி, இந்த கடைசியை கொஞ்சம் இந்த லைன் கொஞ்சம் அப்படி தள்ளிக்கிறீங்க, மேலே வச்சிருக்கீங்க. சரி, அப்படியே இருங்க. மேலே வந்து அவங்க டான்ஸ் போட்டோம். ஓகேங்களா? அரேஞ்ச் பண்ணுங்க.